வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக கடகராசிக்கு இந்த வாரத்தில் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நீங்கள் அதிகம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களின் கிரக நிலைகள் யாவும் உங்களுக்கு உதவும் வகையில் இருக்கிறார்கள். இதனால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக ஆரோக்கியமாக வாழ்வில் இருப்பீர்கள் என்று நம்பலாம். இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் சிறிய சிறிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நலமாக வைத்திருக்க முடியும், மேம்பட வாழ முடியும். கடகராசியை பொறுத்து 9ஆம் வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்களின் பணம் மற்றும் செல்வம் ஏதாவது எங்காவது சிக்கி உள்ள நிதி சார்ந்து விஷயங்கள் யாவும் உங்களுடைய அவசரத்திற்கு கிடைக்காமல் மேலும் காலம் நீட்டிக்கப்படலாம். மற்றும் பல வகையான செலவுகளும் இந்த நேரத்தில் வந்து உங்களை வாட்டும். எனினும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நிலை உங்களுக்கு தேவையற்ற ஒரு அசௌகரியத்தை நோக்கி தள்ளும். இந்த காரணத்திற்காக நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் துன்பப்படுவீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு செயல்நிலையிலும் நீங்கள் உங்களை நிதானமாக பொறுமையாக சிந்தித்து உங்கள் செலவுகளை கையாள வேண்டும். முடிந்தால் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இந்த வாரம் நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் சிக்கலில் இருந்தால் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றும் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து உதவிக்கரம் நீட்டும் போது அவர்களிடமிருந்து எந்த உதவி சார்ந்த செயலில் நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மற்றவர் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் கடகராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சாதகமாக இருக்கும். காரணம், இந்த ராசி மக்கள் பலருக்கு இந்த நேரத்தில் வெளியூர் பயணம் செல்லும் சுப வாய்ப்புகளும் லாபம் அறுவடை செய்யும் வாய்ப்புகளும் உருவாகி உங்களை மகிழ்ச்சிக்கு ஆழ்த்தும். இதன் மூலம் நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது பல ஆதாரங்களில் அதை நிறுவி வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் கடகராசி மாணவர்கள் நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராக இருந்தால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். இது தவிர கடகராசி மாணவர்கள் தங்கள் படிப்புக்கிடையில் சிறிது நேரம் ஒதுக்கி தங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள். காரணம், இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய பருவகால நோய் தொற்றுகளால் துன்பப்படலாம் அல்லது திசை திருப்பப்படலாம் என்ற சூழல் இருக்கிறது. ஆகவே சற்று கவனமாகவும் உங்கள் படிப்பிலும் தேக நல அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். திங்கட்கிழமைகளில் தயிர் சாதம் முதியோர்களுக்கு தானம் செய்யுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திலகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய அவராணி ஐஸ்வர்யங்களையும் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.